தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பல லட்சம் நெல் மூட்டைகள் மழையிலும் வெயிலிலும் வீணாகி வரும் நிலையில் அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான கிடங்குகளில் பல ஆண்டுகளாக 18 லட்சம் வீணான சாக்குகள் வைக்கப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள், பல ஆண்டுகளாக அப்புறப்படுத்தப்படாமல் இந்த சாக்குகள் அங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகத்துக்கு சொந்தமான MRM மில் இயங்கி வருகிறது. கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகள் இங்கு கொண்டு வரப்பட்டு அரவைக்கு பின் பொது விநியோகமாக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இங்கு வரும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைப்பதற்காக 5000 டன் கொள்முதல் கொண்ட 6 நவீன குடோன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த குடோன் இருந்தும் மின் வளாகத்துக்கு ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டு பழுதாகி வருகிறது. குடோனுக்குள் அனைத்து நிரப்பப்பட்டுள்ளன என காரணம் கூறி கொள்முதல் ஆன்லைன் நிலையங்களில் இருந்து மில்லுக்கு கொண்டு வரும் மூட்டைகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த காரணமாக கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் பகுதியில் உள்ள திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு பல லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. மேலும் மழையில் நனைந்து முளைக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் மூட்டைகளை அடிக்க இடமில்லை என அதிகாரிகள் பொய் கூறுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். உண்மையில் குடோனுக்குள் பல ஆண்டுகளாக அப்புறப்படுத்தப்படாத 18 லட்சம் வீணான பழைய சாக்கு மூட்டைகளை மூடி வைப்பதாக தகவலும் கிடைத்துள்ளது. இது குறித்து நம்ம செய்தி சேகரிப்பதற்காக அந்த MRM மில்லிற்கு சென்ற பொழுது அதிகாரிகள் உள்ளே விடாமல் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் எடுபடியாக வார்த்தைகளை காட்டியுள்ளனர். எனினும் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் உதவியுடன் குடோனுக்குள் வீணாக சாக்கு மலை போல் குவிந்திருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த அவலம் நிலையில் திருநாகேஸ்வரம் மில்லு மட்டுமின்றி இரும்புத்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள எல்லா நெல் குடோன்களும் இதே போல் கலப்பதாக விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. அங்கேயும் பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் குடோன்கள் அடிக்கப்பட்டு வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த தினங்களுக்கு முன்பாக சென்னையில் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கிடங்குகளில் உள்ள வீணாகும் சாக்குகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்த வேண்டும் என நுகர்பொருள் வணிக கழக அதிகாரிகளுக்கு கடுமையாக உத்தரவை பிறப்பித்தது தெரியவந்தது. அமைச்சரின் உத்தரவை மீறி கீழ்மட்ட அதிகாரிகள் காட்டும் இந்த அலட்சியத்தாலே அதிகப்படியான நெல் சாக்குகள் வீணாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாவதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நுகர்பொருள் வணிக கழக மண்டல முதல்வரிடம் மேலாளர்கள் கேட்ட பொழுது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கமான பதில் தெரிவித்தது போனே கட் பண்ணிவிட்டார். தற்போது தமிழக அரசுக்கு சொந்தமான அரவை மில்லில் 4200 டன் மூட்டைகள் அடுக்கி வைத்து குடோனில் பல ஆண்டுகளாக அப்புறப்படுத்தப்படாமல் 18 லட்சம் வீணாகும் சாக்குகள் போட்டு மூடி வைப்பு காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராம்குமார். அருண் ரூஸ்வேல், தகவலுக்கு நன்றி.